வணக்கம். வீட்டிலிருந்தே பெண்கள் செய்யக்கூடிய நல்ல லாபம் வரக்கூடிய உணவு தொழில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 6வது பிஸ்னஸ்க்குள்ளே போகிறோம். இந்த 6வது பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் சைட் டிஷ் பிஸ்னஸ். சிக்கன் சைட் டிஷ் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பொரிக்காதீங்க, சரிங்களா? நோ ஃப்ரை அல்லது நோ சிக்கன் 65 அல்லது சம்திங் கால்டு முறுமுறு சிக்கன், இந்த மாதிரி இல்லாமல் ஓரமாக வச்சுட்டு உங்கள் சிக்கன் சைட் டிஷ்ஷே ஒன்று நம்ம தாமு சிலர் பாருங்க, கொஞ்சம் உப்புக்கல்லை போட்டுட்டு மிளகாய் அப்படி போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அப்படி தலையில் தூக்கி போட்டுட்டா அது உண்மை தான், சரிங்களா? ஸோ அது இல்லாமல் வெறும் பூண்டு மட்டும் போட்டு பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். நான் சொல்கிறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் சிக்கனில் வெறும் நூல்கூல் இருக்குது பார்த்தீங்களா? நூல்கூல் ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ நூல்கூல் கூட போடுங்க, போட்டு மட்டும் செஞ்சு பாருங்கள். சிக்கன் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு கூட வேண்டாம், ஒரு ப்ரெட்டு வாங்கி டோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா அப்படின்னு இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா இப்படி சிக்கன் வெரைட்டியாக செய்ய முடியும். இந்த பிஸ்னஸ் எப்படி ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டு ஐயோ ஒரு தரமான ஒரு சைட் டிஷ் கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ ஹோம்மேடு சிக்கன் சைட் டிஷ் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸே. மண்டேனா 2 வெரைட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, எல்லாம் செய்யக்கூடாது ஹோட்டல் மாதிரி. மண்டேனா 2 வெரைட்டி, டியூஸ்டேனா 2 வெரைட்டி, அந்த மாதிரி ஒரு நாள் லீவா இல்லை சண்டே தான் நல்லா ஓடும்னா இதெல்லாம் ப்ரீ ஆர்டர்லேயும் நீங்கள் எடுத்துடலாம். க்ளவுட் கிச்சன்லையும் நீங்கள் சேல் பண்ணலாம், பாக்ஸாகவும் நீங்கள் பண்ணலாம். 1 ஹவரில் விற்று தீந்துடும். இதெல்லாம் 5000 ரூபாய் இல்லை, அதுக்கு மேலே லாபம் சேர்த்துரும். இந்த சைட் டிஷ் பிஸ்னஸ்ஸு, அதாவது சிக்கன் சைட் டிஷ், வீட்டில் அவங்க பார்த்திங்கன்னா சாதம் அடிச்சுக்குவாங்க, உங்கள்கிட்டேருந்து சிக்கன் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க, சரிங்களா? ஒரு தோசை இருக்கும், ஏதோ ஒரு சப்பாத்தி இருக்கும், உங்கள்கிட்டேருந்து சைட் டிஷ் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இந்த சிக்கன் சைட் டிஷ் ரொம்ப ரொம்ப அற்புதமான பிஸ்னஸ். எல்லோரும் மூளைக்கு மூளை, நீங்கள் எவ்வளவு சிக்கன் பொரிச்ச கடை இருந்தாலும் வீட்டு கைமணத்தில் உங்களுக்கு அற்புதமான சிக்கன் சைட் டிஷ் கிடைக்குது அப்படின்னா மக்கள் வாங்கிக்க ரெடி, நீங்கள் தயாரிக்க ரெடியா. இந்த சிக்கன் பிஸ்னஸ் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும். ஏன்னா மக்களுக்கு வீட்டு கைமணத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில், திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா கேப்சிகம் போட்ட சிக்கன் சாப்பிட்டாங்க, சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நூல்கூல் போட்ட சிக்கன் சாப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப ஜரூராக போகும், ப்ராஃபிட் ரொம்ப எடுக்கலாம். நான் சொல்கிற அந்த 1 lakh கூட கம்மி தான், இந்த பிஸ்னஸ்க்கெலாம் நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ நாம் 7வது பிஸ்னஸ்குள்ளே போகிறோம். இந்த 7வது பிஸ்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சூப் பிஸ்னஸ் தான். இப்போ நான் நான்வெஜ் சூப்பை பற்றியே பேசலை, அதுக்கு நிறைய கடை இருக்குது. நாம் வெஜ்ஜு சூப் பற்றி பேசலாம். இந்த வெஜ்ஜு சூப் பிஸ்னஸ் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, பெண்கள் நான் நிறைய வெளியில் போக முடியாது, மார்க்கெட்டிங் பண்ண முடியாது, இது செய்ய முடியாது, அது செய்ய முடியாதுன்னு வரும்பொழுது டைம் இருக்குது. அந்த டைம் இருக்கும் பொழுது அந்த குறைஞ்ச டைமில் சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஐடியாஸில் இந்த சூப் பிஸ்னஸ் ரொம்ப அருமையானது. நீங்களே தான் சூப்பை ஃப்ரெஷ்ஷாகவும் விற்பனை பண்ணுறீங்க. அப்படின்னும் போது உங்கள்கிட்ட என்ன கிடைக்குது? ப்ரீமிக்ஸும் கிடைக்குது. ஸோ டபுள் டமாக்கா. ஒன்று என்ன, சூப்பு தயாரிக்கிறது கற்றுக்கணும். இதில் இன்ஸ்டன்ட் சூப்பு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. பட் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போது நான் ஒரு பணம் வச்சுருக்கேன், 50 ரூபா கொடுக்குறேன், சரிங்களா? 50 ரூபா கொடுத்து நான் ஒன்று வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னா சாப்பிடும் போது சூப்பராக இருக்குது, சரிங்களா? அப்போ அந்த 50 ரூபாய் சாப்பிடும் போது சூப்பராக இருந்தால் ஓகேன்னா ஓகே. ஆனால் அந்த 50 ரூபாய்க்கு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு 15 ரூபாய்க்காச்சும் அது பலன் தரணுமா இல்லையா? அப்படி ஒன்றுமே பலன் தரலைன்னா அது எதுக்கு? அதுதான் இந்த இன்ஸ்டண்ட்டில் இருக்க பிரச்சனை. இன்ஸ்டன்ட் சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறமா உடம்புல ஏதாச்சும் வைட்டமின்ஸ் வருமா, அப்சார்ப்ஷன் நடக்குமா, அப்படின்னா சத்துக்கள் கொடுக்குமா அப்படின்னா ஆன்சர் உண்மையில் இல்லைன்றது தான் அர்த்தம். அப்போ ஃப்ரெஷ் சூப் கொடுக்கும், அதே மாதிரி ப்ரீமிக்ஸஸ் சூப்பும் தரும். இந்த சூப்பை பொறுத்த வரைக்கும் 6 மாத குழந்தையிலேருந்து 60 வயது 70 வயது 80 வயது உள்ள வரைக்கும் சாப்பிட்லாம். எத்தனை வேளை வேணாலும் சாப்பிட்லாம். நைட்டு நீங்கள் தூங்க போகும்பொழுது கூட நீங்கள் சூப்பு சாப்பிட்டுட்டு தூங்க முடியும். அப்போ நீங்கள் தான் எந்த மாதிரியான சூப்ஸை டிசைட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி இருக்குது. இப்போ ஜிங்க் டிஃபிஷியன்சின்னு எக்ஸாம்பிள் வச்சு, இப்போ ஜிங்க் டிஃபிஷியன்சி இருந்தால் என்ன ஆகும்? தோல் கருப்பாகும், தோலில் பார்த்திங்கன்னா சிறு சிறு மருள்கள் வரும் இல்லைங்களா? அப்புறம் ஒரு முகம் ஒரு புளிவு குறைஞ்சிரும். அதுதான் ஜிங்க் டெஃபிஷியன்சி. அப்போ இந்த ஜிங்க்கு அதிகமாக இருக்கக்கூடியவைகள்னு பார்த்திங்கன்னா கீரைகளில் இருக்கும்.
அதே மாதிரி நல்ல நிறம் உள்ள காய்கறிகள் இருக்கும். அப்போது நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் எந்த பர்டிகுலர் சூப்பு சாப்பிடணும். அப்போ விற்பனை பண்ணுறவங்க அதில் வெரைட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ரீமிக்ஸாக விற்பனை பண்ணிடலாம். அதிலே வந்து நீங்கள் வெரைட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான ஒரு சூப்பு, ஆண்களுக்கான சூப்பு, பெண்களுக்கான சூப்பு, வயதானவர்களுக்கான சூப்புன்னு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4லேருந்து 5. இப்போ நம்ம சொன்னோடனே மக்கள் வந்து காளான் சூப்பு, வாழைத்தண்டு சூப்பு, முடக்கத்தான் சூப்புன்னு ஜென்ரலாக போட்டுறீங்க. இது எல்லாரும் போட்டுறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில சூப்பு, இப்போ சங்கு புஷ்பம் சூப்பு அப்படின்னு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களது ஓடும். இது நீங்கள் கடையாக தான் வச்சு ரன் பண்ணோம் இல்லை, திரும்ப திரும்ப சொல்கிறேன், கடையாக தான் வச்சு ரன் பண்ணோம் இல்லை. டீ டைம் இருக்குல்ல, நிறைய பேர் டீ குடிக்க வேணான்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. டீக்கு பதிலாக மாற்றாக சூப்பு விற்பனை பண்ணுங்கள், பிச்சுக்கிட்டு ஓடும். ஒன்று நாம் களத்தில் இறங்கணும், தயாரிக்கணும், விற்பனை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். விற்பனை பண்ண கூட எல்லாரும் ரெடி தான், ஆனால் உழைக்கணும். ஸோ அந்த உழைக்கிறதுக்கு கொஞ்சம் திட்டம் மட்டும் போட்டால் போதும், ஒரே ஒரு பிஸ்னஸில் நன்றாக ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம 8வது பிஸ்னஸ்க்குள்ளே போகிறோம். இந்த 8வது பிஸ்னஸில் நான் வந்து நான்வெஜ் குழம்புகள் பற்றி பேச போகிறேன். நான்வெஜ் குழம்புகளா அப்படின்னிங்கன்னா இங்கே பாருங்கன்னா, நிறைய பேருக்கு கருவேட்டு குழம்பு மேலே ஆசைங்க, உயிர். ஆனால் அந்த வீட்டுக்காரம்மா அந்த குழம்பு செய்யறதே இல்லை. எங்கேயாச்சும் போனீங்க அப்படின்னா கருவேட்டு குழம்பு செய்கிறாங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடாதவங்களும் கருவேட்டு குழம்பு சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க, சரிங்களா? ஆனால் இன்றைக்கி நீங்கள் திரும்ப சாப்பிட்றீங்களான்னு கேட்குற ஆள் குறைஞ்சிட்டாங்க. ஆனால் விற்கிறீங்க அப்படின்னா அந்த கருவேட்டு குழம்பு பிரமாதமாக விற்றுடும். என்ன ப்ராப்ளம்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் விற்றா ஓடுமா அப்படின்னு. போய் பாருங்கள், 5 ஸ்டார் ஹோட்டலில் கருவேட்டு குழம்புன்னு தனியாக ஒரு சட்டி போட்டு வச்சுருக்காங்க, சரிங்களா? பழைய சோறுக்கு கருவேடு, வாழை கருவேடு வறுத்து வச்சுருக்காங்க. ஸோ நாம் பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்க்கணும். அப்போ எல்லா நாளும் கருவேட்டு குழம்புன்னு அவங்கள சொல்ல, நீங்கள் வந்து நான்வெஜ் குழம்புன்னு பிளான் பண்ணிட்டீங்க, சரிங்களா? அப்போது எவ்ரிடே 2 குழம்புங்க உங்ககிட்ட இருக்கும். ஒரு நாள் மட்டன் குழம்பு இருக்குது அப்படின்னா இன்னொரு குழம்பு நீங்கள் சிக்கன் குழம்பு, எவ்ரிடே சிக்கன் குழம்பு வச்சுக்கோங்க. அந்த சிக்கனில் வெரைட்டி மாற்றிக்குங்க, சரிங்களா? ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து பூண்டு சிக்கன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் குருமா சிக்கன், அதே மாதிரி மட்டன் வைக்கிறீங்கன்னா ஒரு நாள் மட்டன் குருமா, ஒரு நாள் வந்து கொங்கு மட்டன் குருமா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட குழம்பு வெரைட்டிஸ், ஒரு நாள் வந்து மீன் குழம்பு வந்து சங்கரா மீன் போடுறீங்கன்னா ஒரு நாள் மத்தி மீன் குழம்பு, இப்படி நீங்கள் ஒன்லி குழம்பு தான், ரொம்ப இல்லை, ஒரே ஒரு துண்டு குழம்பு வாசனைக்கு கிடச்சாலே போதும். மக்கள் இன்றைக்கி அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த குழம்பே 2 பிஸ்னஸாக பண்ணலாம். ஒன்று இதை கெடாமல் வச்சு 10 நாள் வரைக்கும் வச்சுருக்கிறது, 15 நாள் வச்சுருக்கிறது, 0 ப்ரிசர்வேட்டிவ் போட்டிங்கன்னா எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம். பட் அது ஆரோக்கியமாக அப்படின்னிங்கன்னா அதுக்கு ஆன்சர் உங்கள்கிட்டே இருக்குது. அப்போ இந்த குழம்பு பிஸ்னஸ்ஸு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி மதியம் இன்றைக்கி அதான் ஈவினிங் நைட்டுக்குள்ளே விற்பனை பண்ணிடுறதுன்ற மாதிரியான ஒரு பிஸ்னஸ்ஸு. இன்னொன்று எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ். அதையுமே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். 2மே பண்ணனாலும் பண்ணலாம், ஒன்று மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணனாலும் பண்ணலாம். இதெல்லாம் நல்ல லாபம், அதாவது 100% ப்ராஃபிட் வர பிஸ்னஸ். இது எல்லாமே 100% ப்ராஃபிட் வரும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ நாம் 9வது பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கோம். இந்த 9வது பிஸ்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரை கேட்டாலே இப்போ எங்கள் வீட்டில் வந்து குட்டி பசங்க இருக்காங்க, ஓடி வந்துடுவாங்க, சரிங்களா? ஸோ அது பேர் என்னென்னா சமோசா பிஸ்னஸ். சமோசா பிஸ்னஸ்லேயும் குட்டி சமோசா பிஸ்னஸ் தான். நீங்கள் எல்லா சமோசாலாம் போடக்கூடாது, சரிங்களா? ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ணும். குட்டி சமோசா பிஸ்னஸ் தான். இப்போ குட்டி சமோசாவில் வெரைட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் சிக்கன் சமோசா, எக்கு சமோசா, பன்னீர் சமோசா, பீஸ் சமோசா, சாக்லேட் சமோசா, டூட்டி ஃப்ரூட்டி சமோசா, சரிங்களா? இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அப்போது சமோசா பிஸ்னஸில் 2-3 விதமாக பண்ணலாம். ஒன்று ஃப்ரெஷ்ஷு சமோசா விற்றுடலாம், இன்னொன்று இந்த சமோசாவை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரோசனாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் ஏற்கனவே மார்க்கெட்டில் பெரிய ஆளுங்க இருக்கிறாங்களே அப்படின்னாலும், எவ்வளவு பேர் இருந்தாலும் ஃபுட்டுக்கு கிராக்கி இருக்குது. நான் எப்பயுமே சொல்லுவேன், சில பிஸ்னஸ்க்கெலாம் நாம் விளம்பரமே போட தேவையில்ல, சுற்றி ஊருப்பட்ட விளம்பரம் நடந்துனே இருக்குது. குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் இப்போ டிவிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நீங்கள் ஒரு கார்ட்டூன் வந்திருக்கோம், சரிங்களா? மோட்டு பத்லு கார்ட்டூன். நீங்கள் அடுத்த வாரம் பார்த்தீங்கனாலும் அதே கார்ட்டூன் வரும், அடுத்த வருஷம் போனீங்கனாலும் அதே கார்ட்டூன் வரும். இப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கூட என்னடா இது போட்டதே போட்டான்னு தோணும். நான் அதை லாஜிக்காக யோசித்து பார்த்தேன், அவன் எதுக்கு கார்ட்டூனை மாற்றணும்? குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷன் வந்துனே இருக்குது.
அந்த வர்ற குழந்தைங்களுக்கு அந்த கார்ட்டூன் புதுசு, பார்த்த பெரியவங்களுக்கு தான் அது பழசு. ஸோ அந்த சமோசா பாருங்களேன், குட்டி சமோசாவை ஒரே பத்துலு எனக்கு சமோசா சாப்பிடணுன்னா மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதான்ற டைலாகு மனசில் பதிஞ்சிடுச்சு. ஸோ சமோசா அப்படிங்கிற பிஸ்னஸை அவங்க வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் சமோசானாலே இன்றைக்கி சமோசா விற்று போயிடுது. சரிங்களா? இவங்க தான் இப்படி பண்ணாங்கன்னு பார்த்தா வேர்ல்ட் டிஸ்னி சமோசா அப்படின்னு ஒரு தனி கார்ட்டூனே கொண்டாந்தாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த சமோசா கார்ட்டூனில் வந்து பார்த்திங்கன்னா டோக்லான்னு ஒரு கேரக்டர் வரும், ஜிலேபின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த சமோசா தான் மெயின் ஹீரோ கேரக்டராக இருக்கும். ஸோ இப்படி சமோசா வந்து நாம் மார்க்கெட்டிங் பண்ண வேணாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அப்போனா நீங்கள் சமோசாவை ப்ரொடியூஸ் பண்ணால் போதும். நீங்கள் விற்பனை பண்ணாலும் சரி, விற்பனை பண்ணதை 4 சமோசா 3 சமோசான்னு பேக்கெட் போட்டு கடைகளில் கொடுத்தாலும் சரி, சூப்பராக விற்றுரும். இப்போ 10வது பிஸ்னஸ் எதுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா, தொக்கு பிஸ்னஸ்க்குள்ளே போக போகிறோம். தொக்குகள் குழம்புகளுக்கு மாற்று. ஏன்னா குழம்புகள்னு வந்ததுன்னா அது வந்து சில சாதத்துக்கு அப்படி தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஆனால் தொக்குன்னு வந்ததுன்னா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி ஆட்டும், தோசை ஆட்டும், நான் ஆட்டும், வாட்டெவர் நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட நினைக்கிறீங்க, ப்ரெட்டு கூட தொக்கை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தொக்கு பிஸ்னஸில் எப்பயுமே பிரண்டை தொக்காகட்டும் அல்லது வெங்காய தொக்கு, தக்காளி தொக்கு, என்ன கேபி ரெசிபீஸ்னோட ஸ்பெஷாலிட்டி, எந்த தொக்காக இருந்தாலும் நாம் என்ன பண்ண மாட்டோம், ப்ரிசர்வேட்டிவ் சொல்லித்தர மாட்டோம். இப்போ இயற்கையான முறையில் நம்ம வந்து தொக்குகள் தயாரிக்கும் போது ஆரோக்கியமாக இருக்குது, சுவையாக இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த ஒரு சோப்பு நாத்தம் வரதில்லை. இல்லை நல்லா இருக்குது தொக்கு, சூப்பராக இருக்குது, அவங்க அம்மா வந்து ஒரு கருவேடு தொக்கு கொடுத்தாங்க அல்லது பிரண்டை தொக்கு கொடுத்தாங்கன்னு வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் மறுநாள் பாத்ரூமில் நிம்மதியாக இல்லாத கஷ்டம்லாம் வராது. ஏன்னா அது காரத்தினால வரல. நல்லா தெரிஞ்சுக்குங்க, எப்போ அதிகமான அளவு ப்ரிசர்வேட்டிவ் எஸ்பி கொட்டுறாங்களோ, சோடியம் பென்சோயேட் கொட்டுறாங்களோ, அது சிட்ரிக் ஆசிடோட அளவு அதிகமான அளவு சிட்ரிக் ஆசிட் பவுடர்களை ஆட் பண்ணப்படுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆனஸ் மலவாய் ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் தொடர்ந்து ஆரோக்கிய உணவு, நஞ்சில்லா உணவு, 0 ப்ரிசர்வேட்டிவ்னு பேசுகிறோம். தொக்கு பிஸ்னஸ் ஏன் வந்து பிஸ்னஸ் உலகத்துலேயே நம்பர் 1 இருக்குது அப்படின்னா, வாங்கின உடனே நம்ம வீட்டில் எது சூடான ஐட்டமாக இருக்கோ அதோட சாப்பிட்ணுன்றதை டெம்ப்ட் பண்ணிடும், டேஸ்ட்டு நம்மளை ரிப்பீட் பண்ண வைக்கும். அதனால ஒரு தடவை உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா ரிப்பீட் கஸ்டமர் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. இது வரைக்கும் சொன்ன எல்லா பிஸ்னஸ்க்கும் அது பொருந்தோம்னாலும் தொக்கு பிஸ்னஸ்க்கு 1000 மடங்கு அது பொருந்தும். ஏன்னா இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராஃபிட் தான் அப்படின்றத தவிர்த்து வேறு எந்த ஃபுட் பிஸ்னஸே அப்படி தாங்க. நீங்கள் 2000 ரூபாய் போட்டிங்கன்னா 100% லாபம்னு வச்சாலே இன்னும் 2000 ரூபாய் சம்பாரிச்சிடுவீங்க. இல்லை எனக்கு வந்து அவ்வளோ லாபம் வைக்க தெரியல, 40% 50% போதும்னு நினச்சாலும் 2000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் உடனே கை மேலே வந்துடும். அதுதான் ஃபுட் பிஸ்னஸ். ஸோ சொல்ல வர்றது என்னென்னா, கன்சிஸ்டன்சி தான் கீ. இன்றைக்கி நான் வந்து சமோசா பிஸ்னஸ் போட்டேன், இன்றைக்கி தொக்கு பிஸ்னஸ் போட்டேன், நாளைக்கு நான் உடனே வந்து பானிபூரிக்கு போயிட்டேன் அப்படின்னு இல்லாமல் தொடர்ந்து அதே பிஸ்னஸில் இயங்கிக்கிட்டே வரும்பொழுது இவங்கக்கிட்ட போனால் நமக்கு இன்றைக்கி நம்ம ஆர்டர் கொடுத்தோன்னா நாளைக்கு நமக்கு 1000 சமோசா வந்துடும் அப்படிங்கிற கேரண்டி நீங்கள் கொடுத்துறீங்க. எப்படி கொடுக்குறீங்க? தொடர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை மக்கள் பார்க்குறாங்க, அதுதான் ட்ரஸ்ட்டு, அதுதான் கேரண்டி. தயாரிக்கணும், தயாரித்ததை விற்பனை பண்ணணும், கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகணும். தரமான பொருள் குவாலிட்டி இருந்ததுன்னா ப்ரொடக்ஷன் பண்ணால் அது விற்றுருங்க. அப்படி தான் ஃபுட் பிஸ்னஸில் மக்கள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க. தொழில் செய்யணும்னு ஆசைப்படுற பெண்கள் முதல்ல அவங்களோட மனநிலையில் தொழில் செய்யணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நேரத்தை ஒதுக்கி வச்சிடணும். அப்புறம் பிஸ்னஸ் அண்ட் லைஃப், பிஸ்னஸ் வேறு, லைஃப் வேறு, குடும்பம் லைஃபு அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும்.